ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வேர் ஹெல்மெட், டிரைவ் சேஃப்லி. தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். வணக்கம் பிரதர். வாங்க பிரதர். பிரதர் உண்மைதானா? ஆஃபீஸில் அப்படியே லீவ் போட்டு வந்திருக்கேன். ஐயோ பிரதர், நான் சொல்கிறது உண்மைதான். டெய்லியும் அந்த கன்றாவை நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கள்ளக்காதலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பெருமை உங்கள் சேனலில் கிடைக்கும். ஓ ஓகே. ஏன்னா பாவம் அவங்க வீட்டுக்காரு மாதம் கஷ்டப்பட்டு பணம் அனுப்புகிறாரு. இவன் என்னடானா அதை வாங்கி வச்சுக்கின்னு டெய்லியும் ஒருத்தன் கூட சந்தோஷமாக இருக்கான். அது எவ்வளோ பெரிய துரோகம். பெரிய துரோகம் பிரதர். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விடக்கூடாது. உடனே எடுத்து சேனலில் போட்டணும். அப்போ தான் திருந்துவாங்க. அதான் அதுக்கு தான் உங்களை வர சொன்னது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்னு எனக்கு நல்லா தெரியும். போகலாங்களா? போகலாம் பிரதர். மிஸ் ஆகிட போகிறாங்க. பிரதர் என்ன பண்ணுறீங்க? பிரதர் வேணாம் பிரதர். அடிக்காங்க பிரதர். வலிங்க பிரதர். வேணாம் பிரதர். வேணாம் பிரதர். விட்டுருங்க பிரதர். வேணாம் பிரதர். டே விடுறா. என்ன யாரா நீ? வலிக்குதுடா. விடுறா. என்ன விட்டுறாரு. என்னடா பண்ற? வலிக்குதுடாடு. வேணாண்டா. யாரா நீ சொல்றா? வாசு இறங்குடா.
வாடா. இதெல்லாம் என்ன ஜென்மம் தெரியல. மூஞ்ச பத்தி அதுக்கு சொல்லியா? கிளம்பிட்டேன். வாசனா, என்னடா ஆச்சு? நியூஸ்ல என்னென்னமோ சொல்றாங்க. என்ன பிரச்சனை? இங்க வா. இங்க வாண்ண. ஏய், என்ன பேச்சங்க? நியூஸ்ல தப்பா வந்தது இல்லைண்ணே, அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். அவனை பத்தி தான் பொம்பளை பொறுக்கின்னு கொட்டையத்தில் நியூஸ்ல போட்டிருக்காங்கல்ல, அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. உன்னை ஏதாவது பண்ணி தொலைச்சிட போறான். இல்லை பூனை மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு வந்தது பேர். உன்னெல்லாம் எப்பறம் வெளியே விட்டாங்க? ஏ போ. வாசு, பாப்பா காலேஜில் விட்டு வந்துடு. எனக்கு கொஞ்சம் சரிண்ணா. ஓகேண்ணா. நீ கிளம்புமா. போமா, நம்ம வாசனம் தான். சரியா? சரிண்ணா. யோ, நான் கிளம்பிட்டேயா. வழியில் ஒரு மூதேவியை பார்த்துட்டேன். போகிற காரியம் விளங்குமா விளங்காதான்னு தெரியல. ஆனால் வரேயா. போகலாம் வா. வாசு, என்னப்பா ஆச்சு? டிவியில் என்னென்னமோ சொல்கிறாங்க. என்ன ராஜா நடந்தது? யார் ராஜா அப்படிலாம் நடக்குது? நீ அது மாதிரி எதுவுமே பண்ணலம்மா. அக்கம் பக்கம் ஒரு மாதிரியே பேசுறாங்கப்பா. நீ பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியும்பா. அம்மா கிட்ட சொல்லுப்பா, அப்பதானப்பா அம்மா தெரியும். பண்ணலம்மா. போமா, உன்னை எதுவும் கேட்காதம்மா, போமா. அதுக்கு தான் சொன்னேன், யூடியூப்லாம் வேணாம், ஒழுங்கா வேலையை பாருன்னு. பா, நீங்க வேலையா? போப்பா, அப்புறம் பேசிக்கலாம். போப்பா போப்பா. நம்ம குடும்பத்துக்கு தான்டா அசிங்கம். ஒன்று சொல்கிறேன். என்ன ஆச்சு? கெட்ட பேர் தான் சம்பாதிச்சுட்டு வந்திருக்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்பா, போப்பா கம்முன்னு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. நடந்தது நினச்சி நிற்காதரா, எல்லாம் சரியாயிடும். ஃப்ரீயா விடு. நினைச்சேன். நச வந்துச்சா? சொல்லுங்கண்ணா. அப்பா இல்லை? அப்பா இருக்காரு, உள்ள இருக்காருண்ணே. சரி, அப்பாட்டே சொல்லிவிடு, உங்கள்கிட்டே சொல்லிடுறேன். வீட்டை காலி பண்ணிடுங்க. வீட்டை காலி பண்ணம்மா? எதுக்குண்ணே? இப்போ என்ன ஆச்சு? ஏன்பா, உன் தம்பியை பற்றி நியூஸில் அவ்வளோ சொல்லியிருக்காங்க, புரியுதா? நானும் பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சிட்ருக்கேன். டெய்லி வயிற்றில் நெருப்பு கட்டலாம் அலைய முடியாது, புரியுதா? அண்ணே, நியூஸில் போடுறதுலாம் உண்மையாயிடுமாண்ணே? நியூஸில் என்ன சும்மா போடுவாங்க? உன் தம்பி தப்பு பண்ணியிருக்காங்க, அதான் ஏன் போட்டிருக்காங்க. நீ என்னமோ உன் தம்பி யோகிய மாதிரி பேசுகிற. காலி பண்ணால் காலி பண்ணியா? அண்ணா, உண்மை என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாரு எதுவும் தேவையில்லாமல் பேசினுக்காதண்ணே. யோ, உன் தம்பி தப்பு பண்ணாமல் நியூஸில் போட்டிருக்காங்க. அண்ணா வேணா, தேவையில்லாமல் பேசுகிறீங்க. அவன் தப்பு பண்ணதை நீங்கள் பார்த்தீங்களா? அதான் கொட்டயத்தில் நியூஸில் போட்டிருக்காங்களே, பொம்பளை பொறுக்கின்னு. எந்த தைரியத்தில் அவனை வச்சுன்னு வீடெல்லாம் வந்து கேட்டிங்கன்னு தெரில. பக்கத்தில் காலேஜெலாம் இருக்குது, ரெண்டாவது பக்கத்தில் வயசுக்கு வந்த பொண்ணுங்களாம் இருக்குது. நான் ஊரில் நடமாட தேவையில்ல. முதல்ல வீட்டை விட்டு காலி பண்ணி போங்கய்யா. முதல்ல இந்த ஏரியாவில் இருக்காதீங்க. அண்ணா, வாய் இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு நீ பாருன்னு பேசினுக்காத, புரியுதா? வளவெல்லாம் பேச தேவையில்ல. முதல்ல வீட்டை விட்டு காலி பண்ணு, இல்லை அந்த பொம்பளை பொறுக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. சொல்லினுக்கிற, திரும்ப திரும்ப அதே வந்து சொல்லினுக்கிற. உனக்கு அவள் தான் மரியாதை. நான் நினச்சிருக்கிற அச்சு மூஞ்சுங்க மேலே கை வைக்கிற. இது என் வீடு. எவன் இருக்கணும் எவன் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஒழுங்கு மரியாதையா வீட்டை காலி பண்ணு, இல்லை போலீஸை கூட்டாந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான். என் வீட்டில் இருந்துட்டு என் கழுத்தையே பிடிக்கிறியா? இந்த ஏரியாவில் என்னை மீறி உனக்கு எவன் வீடு கொடுத்துறான் நான் பார்த்துட்றேன். இன்னும் 1 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளே வீட்டை காலி பண்ணுற நீ. ஏய், சொல்லிட்டல. சி போ. டேய் சுந்தர், அந்த பார்ட்டி வருவாங்க, அந்த பார்ட்டிக்கிட்ட காமிச்சு இந்த பில்டிங்கை ஓகே பண்ணு, பேசி முடி. வாடகை என்ன ஏது எல்லாம் பார்த்து பேசி வச்சிடு. அப்புறம் எல்லா ரூல்ஸு ரெகுலேஷன் அதை எல்லாத்தையும் பார்த்து சொல்லிவிடு, சரியா? அண்ணா சொல்லுப்பா. கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணா. எங்கே கூப்பிட்ற? இல்லைண்ணா, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறது சரியாக படலண்ணா. அதான் பக்கத்து ஊரில் ஒரு வீடு பார்த்துருக்கேண்ணா. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டில் பேசி விட்றீங்க. என்ன ரேட் சொல்கிறாங்க? அது நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, அதான் கூப்பிட்றேன். அப்படியா? சரி,
நம்ம வண்டியில் போலாம் வா. இல்லைண்ணே இதோ பைக் இருக்குண்ணே, பைக்லேயே போயிடலாண்ணே. ஓ இதோ பக்கத்து ஒருத்தண்ணே போயிடலாண்ணே. சரி வா போலாம் வா. நான் வாசு சொன்னல எல்லா பொம்பளைங்களும் இப்படிதான் வாசு. பாரு உன் பொண்டாட்டி ஒரு அப்பாவை போட்டு அடிச்சுன்னு இருக்கா. செம்ம கடுப்பில் இருக்கான், பக்கம் போயிடு. ஐயோ என் பொண்டாட்டி என்ன பண்றான்னு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? சூப்பராக இருக்கா? இவ்வளோ ஒரு ஒஸ்டான கண்டென்ட்டை நான் பார்த்ததே இல்லை. இதை சேனலில் போட்டால் அவ்வளோதான், வேஸ்ட்டு தான். நான் அப்பயே சொன்னேன் பர்ஃபார்மன்ஸு சுத்தமாக இல்லை, ஒஸ்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுன்னு சொன்னேன். நீ தான் வந்து அப்புறம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ மட்டும் நம்ம சேனலில் போட்டால் என்னாகும் தெரியல. உனக்கு தெரியாத மாதிரி பேசுகிறேன், நல்லா இருக்குன்னு. இப்போ என்ன சொல்லிட்டேன்னு வந்து இவ்வளோ ரைஸ் ஆகிற? நான் ஸ்டார்ட் பண்ண சேனலில் கண்டென்ட் போடுறதுக்கு கண்டவனை கேட்க வேண்டியதாக இருக்கு. ஹலோ, சேனல் ஸ்டார்ட் பண்ணதுன்னா நீயா இருக்கலாம், ஆனால் இந்த சேனல் இவ்வளோ பெருசாக உயர்ந்தது காரணம் என்னோட உழைப்பு தான். ஓ அப்படியா? யார் சொன்னாங்க? யார் நீ சொல்லணும்? சொன்னா உண்மையாயிடுமா? இல்லைன்றியா? என்கிட்ட வாங்கி திங்கும் போதே உனக்கு இவ்வளோ ரோஷம். என்ன திங்கிறேன்னு சொல்கிற? நீ ஒன்றும் எனக்கு சும்மா காசு கொடுக்கல, நான் கஷ்டப்பட்டது தான் நீ காசு கொடுக்குற. ஓகே சிரிக்காத. என்னை வெளியில் எத்தனை சேனலில் கூப்பிட்றாங்க தெரியுமா? போனா போதும், உனக்காக தான் இங்கே இருக்கேன், இல்லைனா எப்பயோ போயிருப்பேன். அவ்வளோ பெரிய செலிபிரிட்டியா நீ? ஏன் போயேன் பார்க்கலாம் போ. எடுக்கிறது பிச்சை, இதுல ரோஷம் வேற. என்ன சொன்ன? பிச்சைக்காரனா? நான் பிச்சைக்காரனே வந்துட்டு போகிறேன், ஆனால் இந்த பிச்சைக்காரன் வெளியே போய் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறேன். அப்போ தெரியும் இந்த சேனல் வளர்ந்ததுக்கு யார் காரணம்னு. அப்போ ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன். மேடம் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காங்க மேடம். நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க மேடம். ஏன்னா நம்ம சேனலில் வியூஸ் ஏறின காரணமே அவர் தான் மேடம். அந்த அளவுக்கு அவர் நம்ம சேனலுக்கு உழைச்சிருக்காரு மேடம். இப்போ அவர் போய் தனியாக சேனல் ஆரம்பித்தார்னா நம்ம சேனல் படுத்துரும் மேடம். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் அவர் ரீச் ஆகிருக்கார் மேடம். தயவு செஞ்சு அவரை வெளியில் போக விட்டுறாங்க மேடம். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஃபேஸ் வேல்யூ.
உட்காருங்க. சொல்லுங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டேன். அதான் அம்மாவை பார்த்து சாரி கேட்டு போகலான்னு வந்தேன். பரவாயில்ல விடுங்க, அவனும் தானே அது காரணம். இல்லைங்க, அம்மாவை பார்த்து ஒரு தடவை சாரி சொன்னாதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அம்மா சித்தி வீட்டு வரைக்கும் போயிருக்காங்களே. ஓ சரி, அப்போ நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுறீங்களா? இல்லை வாங்களே, நானே கூப்பிட்டு போகிறேன், பக்கத்தில் தான் சித்தி வீடு. ஓகே போகலாம். டேய் டேய் மாறா, யாரா இவங்களா? இந்த பாப்பா யாரு? அந்த தம்பி யாரா? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? வீடு பார்க்க நினைச்சதா கூட வந்தேன், இப்படி போட்டு என்ன சித்திரவதை பண்ற? நீங்க 3 பேரும் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. அது என்னன்னு சொல்லிடுங்க, விட்டுறேன். டேய் நான் என்னடா தப்பு பண்ணேன்? இந்த பசங்க என்னடா தப்பு பண்ணுச்சு?
நீங்கள் பண்ணது தப்புன்னு கூட தெரியாத அளவுக்கு உங்களுக்கு அது பழகி போயிருக்கு. சரி, அந்த தப்பு என்னன்னு நானே சொல்கிறேன். வாசு 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 நில்லுன்னு சொல்கிறல. மது அசிங்கமாயிடும், பேசாமல் போயிடு. கோவத்தில் தெரியாமல் சொல்லிட்டேன் வாசு. சாரிடா ப்ளீஸ். என்னது கோவத்தில் சொன்னியா? அது எப்படி கோவத்தில் சொல்லுவேன்? கோவத்தில் என்ன வேணா சொல்லுவியா? கோவத்தில் சொல்கிறது தான் மனசில் இருந்த ஒரு வார்த்தை. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் சொன்னியாம்மா இந்த சேனலோட வளர்ச்சிக்கு நான் காரணம் இல்லை, உன்னோட உழைப்பு தான் காரணம்னு. போய் உழைச்சி வளர்த்துக்கோ. என்னது கூப்பிட்ற? வளர்த்து பெரிய சேனலாக கொண்டு வா, நான் வேணா வாட்ச்மேன் வேலைக்கு வந்துடுறேன். என்ன கையெழுத்து கும்பிடுமா? பைத்திய மாதிரி பண்ணாதானே. போய் வேலையை பாருன்னு தான் சொல்கிறேன். என்ன ஆளை விடு. ஒரு நிமிஷம் வா பேசிக்கலாம். கையை விடு முதல்ல வா. ஏய் கையை விடு. வான்னு சொல்கிறல. டோரை சாத்து. சாத்துன்னு சொல்கிறல. கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த ஒரு வீடியோ தானே எனக்காக அப்லோட் பண்ண சொல்கிறேன். மது அது நல்லா இல்லை, கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க. உனக்கு புரியுதா இல்லையா? நான் தானே ப்ரொடியூசர், அப்லோட் பண்ணு. நீ ப்ரொடியூசராக இருந்தாலும் அதில் ஏன் முகமும் தான் இருக்குது. எனக்கு தான் அசிங்கம். இப்போ கடைசி என்ன தான் சொல்கிற? அந்த வீடியோ போடக்கூடாது, அவ்வளோதான். போகிற மாதிரி இருந்தால் உன் சேனலை நீ தனியாக பார்த்துக்கோ, என் சேனல் நான் தனியாக ஆரம்பிச்சுக்கிறேன். பணம் இருந்தால் தான் சேனல் ஆரம்பிக்க முடியுமாண்ணா? நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாமல் நிறைய வார்த்தை விட்ட, நான் தனியாக ஆரம்பிச்சுக்கிறேன். என்னம்மா மது, என்ன ப்ராப்ளம்? அங்கிள் ஃப்ரெண்டின் வண்டியில் ஏத்துனா அங்கே தான் கையை வைக்கிற அங்கிள். நாயே, அந்த நாயை வெளில எடுத்துக்கோ. ஏய் நாயே, வெளில இறங்குடா. இறங்கு. ஏய் மது, பொண்ணுங்க நான் கேவலமா நான் என்ன பண்ணேன்? மது என்ன எதுவும் பண்ண? சார் நான் இதே வேலையா போய் நான் எதுவும் பண்ணல சார். ஏய் மது, ஏன் இப்படிலாம் பண்ற? சார் நான் என்ன பண்ணல சார். க்ளோஸா பழகுனா அட்வான்டேஜ். நான் என்ன பண்ணேன் சார்? என்ன பண்ணா இவன்? நான் எதுவும் மது கண்ட இடத்துல ரொம்ப தப்பு. அக்கா தங்கச்சிக்கு பிறந்திருக்கியா இல்லையாடா? நான் எதுவும் பண்ணலமா. ஏமா பழைய டைலாகே சொல்லியிருந்தா அவனுக்கு எங்கம்மா வரைக்க போகுது, எப்படிமா திருந்தானுங்க? புதுசா பண்ணல சார். மாதிரியா நீ சார்? ஏய் எச்சா, இதுக்குன்னே வருவியாடா ரோட்ல நீ? ஐயோ சார், நான் எதுவும் பண்ணல சார். தெரியும்டா உங்களை பத்தி மயிறு. மது ஏன் இதான் வேலையா போச்சு. ஏன் இப்படி பண்ற? என்னாச்சு இந்த உனக்கு? மாதிரி ஆளுங்களால சார் தான் விடுங்க. நீங்க ஃப்ரீயா சுத்த முடியல. ஐயோ அக்கா, நான் எதுவுமே பண்ணல. டேய் போதும் நிறுத்தா. ஐயோ ஏன் யாருமே என்ன நம்ப மாட்டீங்க? இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏங்க நான் எதுவும் பண்ணலங்க. பொறுக்கி பசங்க இதே வேலையா ப்ரோ. என்னம்மா பாக்குற? ப்ரோ இல்ல ப்ரோ, நான் எதுவும் பண்ணல ப்ரோ. ஏன் அடிமா? வாடா பொம்பளை பொறுக்கி.
வாசு சாப்பிடலாம் வாடா. நீ போ, நான் வரேன். ஒரு பார்த்துக்கலாம், ஃபீல் பண்ணாத. சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணலடா. டேய் என்கிட்ட ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? அதுக்கு இல்லைடா, அந்த பொண்ணு என்னை செருப்பால் அடிக்கும் போது சுற்றி இருக்கிற ஒருத்தன் கூட நான் என்ன சொல்கிறேன்றதே கேட்கல. ஒருத்தவங்க கூட என்னை பார்த்து நீ தப்பு என்னன்னு கேட்கவே இல்லைடா. ஸ்டேஷன்லேயும் அப்படிதான் என்ன எதுனே கேட்காம போட்டு அடிச்சிட்டாங்க. ஒருத்தன் குற்றவாளின்னு முடிவு பண்ணுறதுக்கு கோர்ட்டே அவ்வளோ டைம் எடுத்துக்கும் போது நியூஸ் போகிறவங்க மட்டும் எப்படா ஒரே செகண்டில் ஒருத்தர் குற்றவாளி முடிவு பண்ணிடுறாங்க? யாரா அவனுங்க அந்த பவரை கொடுத்தது? இப்படி ஒருத்தனை அசிங்கப்படுத்தி சம்பாதிக்கிறதுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். அவனுக்கு பண்ண அல்ப காரியத்தால் தங்கச்சியாக பார்த்துட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட கூட ஹவுஸனை நெருங்க விட மாட்டுறாரு. எனக்கு அந்த பொண்ணு பண்ணதோ அந்த நியூஸ் சேனல் பண்ணதோ அதெல்லாம் விட நேற்று வரைக்கும் நல்லவனா பார்த்துட்டு இருந்த இந்த சமுதாயம் அந்த ஒரே நியூஸை பார்த்து கெட்டவனு முடிவு பண்ணிட்டாங்க. அதாண்டா கஷ்டமாக இருக்கு. என் லைஃப்பை பார்த்தியா? மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் எப்படா இனிமேல் போயிட்டு நான் இதெல்லாம் நடக்கலை, நல்லா நல்லவன் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னு தெரியலடா. ஆனால் ஒன்று, இந்த சமுதாயமே ஒரு கேடு கேட்ட சமுதாயம் தான். தயவு செஞ்சு இங்கே யாருமே நம்பாதடா. வாசு இப்படிப்பட்ட கேடு கெட்ட சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து தாண்டா ஆகணும். அவன் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு வெளியே சுற்றி நிற்கிறான். உன் மனசாட்சி படி நீ தப்பு பண்ணலன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? இந்த சமுதாயமே உன்னை தப்பு சொன்னாலும் நாங்கள் உன்னை நம்புறோம்டா. வாசு 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 இப்போ சொல்லுங்கடா, உங்களை அடிச்சது நியாயம் தானே? இவ சொன்னது உண்மை நம்பி தானே நீங்கள் 2 பேரும் தப்பு பண்ணீங்க. இப்போ உண்மை என்னன்னு அவ வாயாலே சொல்லுவா. உன் தம்பி பண்ண தப்பால தான் நான் அப்படி பண்ணேன். வாச தப்பு பண்ணானா? அன்னைக்கு காரில் தப்பு பண்ணது யாருன்னு இந்த நாதாரிங்களுக்குன்னா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மீதிச்ச. ஹலோ வாசு, அன்னைக்கு என்ன சொன்ன? ஃபேஸ் வேல்யூ. அன்னைக்கு நான் சொன்ன ஒரு பொய்யால இன்னைக்கு என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? இனிமே எந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு உன்னோட ஓன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போற? என்கிட்ட தான் வந்தாகணும். வா, வந்து என் காலில் விடு.
இப்போ சொல்லுடி, யாரு தப்பு பண்ணதுன்னு? ஆமா, நான் போய் தான் சொன்னேன். நேற்று வரைக்கும் இங்கிட்ட வாங்கி தின்னுட்டு தனியாக போய் சண்டை ஆரம்பிக்கணும்னு சொன்னா விட்டுருண்ணா. அதான் அப்படி பண்ண. கேட்டியாடா? உண்மை எதுன்னு தெரியாம தப்பா நியூஸ் பரப்பின உன் வாயை உடச்சது சரிதானே? பிரதர், பொதுவாக பொண்ணுங்க பொய் சொல்ல மாட்டாங்க நம்பி தான் பிரதர் வீடியோ எடுத்தேன். என்னது? பொண்ணுங்க பொய் சொல்ல மாட்டாங்களா? அப்புறம் ஏன் கள்ள காதல் கணவனை கொல்றதுல நடக்குது? ஒரு பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைனா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இதெல்லாம் எதுக்கு இருக்கு? நீ அவ சொல்றது உண்மை நினைச்சு போடல. கான்ட்ரவர்சியான நியூஸை உன் சேனல்ல போட்டா உன் டிஆர்பி ஏறும். அதுக்கு தானே போட்ட? உங்களை மாதிரி மீடியா ஆளுங்க பண்ற இந்த அல்பத்தனமான வேலையால எத்தனை தற்கொலைங்க, எத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கணும் உங்களுக்கு தெரியுமாடா? ஒருத்தன் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு கோர்ட்டே அவ்வளோ டைம் எடுத்துக்கும் போது உங்களை மாதிரி நியூஸ் சேனல் மட்டும் எப்படா ஒரே செகண்ட்ல முடிவு பண்ணிடுறீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு மீடியா கிட்ட தான் இருக்குன்னு பீத்திக்கிறீங்க. ஆனா நீங்க போடுற எல்லா நியூஸுக்கு பின்னாடியும் ஒரு வியாபார நோக்கம் இருக்குன்னு இங்க இருக்க எவனுக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் இந்த மாதிரி பன்னாட நாய்ங்களா உங்களால பாதி செத்துனுங்கிறவங்கள அவமானப்படுத்தி மோசாசா வச்சிடறானுங்க. ஏண்டா, தப்பு பண்ணது ஒருத்தன், பாதிக்கப்பட்டது ஒருத்தன், நடுவில் அவமானப்படுத்துறதுக்கு நீ யாரா? உனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல உனக்கு என்ன லாபம் அதனால? நான் சொல்லிட்டா, ஒருத்தனை அவமானப்படுத்தி அவன் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிற ஒரு அல்ப புத்தி. ஒருத்தனை பத்தி தப்பாவே நியூஸ்ல வந்தாலும் அவன் சாகணுன்ற முடிவை எங்க எடுக்கலாம் தெரியுமா? அவனை சுத்தி இருக்கிறவங்க அவமானப்படுத்தும் போதுதான். அப்படி இருக்கும்போது வெறும் நியூஸை பார்த்து ஒருத்தன் தப்பானவனை எப்படா நீங்க முடிவு பண்ணலாம்? அப்படி முடிவு பண்ற நீங்க தாண்டா முதல் குற்றவாளி. இப்போ நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சுல, அதை அப்படியே மக்கள்கிட்ட சொல்லுங்கடா. ஒத்துக்கிட்டா விட்டுருவியா? விட்டுருவியாடா? சொல்றா, நீ என்ன தப்பு பண்ண? வாசு, என் சேனலை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ செய்யாத தப்ப செஞ்ச மாதிரி வீடியோ பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண. வாசு தப்பு பண்ணனா இல்லையானு தெரியாம என் சேனல் டிஆர்பிக்காக வீடியோ வைரல் ஆகுன்னு என் சேனலில் போட்டேன். அதனால அது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இந்த அவமானம் தாங்காமல் வாசு சூசைட் பண்ணிக்கிட்டான். அதான் நான் பண்ண தப்பு. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம அந்த நியூஸை பார்த்து அந்த குடும்பத்தையும் அந்த பையனை அசிங்கப்படுத்திட்டேன். அந்த அசிங்கம் தாங்காம அந்த பையன் சூசைட் பண்ணி செத்துட்டான். நான் பண்ண தப்பு, மிகப்பெரிய தப்பு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் கேட்டீங்கல்ல, இந்த 3 பேர் பண்ண தப்பை தான் இன்னைக்கு நாட்டில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் இப்பவே தெரிஞ்சுடுங்க. இல்லைன்னா இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை தான் உங்களுக்கும். டேய் டேய்
டேய் என்னடா டேய் வேணாண்டா டேய் வேணாண்டா டேய் வேணாண்டா டேய் வேணாண்டா டேய் வேணாண்டா டேய் என்ன குடும்பம் இருக்குடா வேணாண்டா டேய்